பழைய பென்ஷன் திட்டத்தை போராடி கடந்த 22 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த அரசும் செவி சாய்க்கவில்லை. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் நாங்கள் முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்பினோம். அதனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நாங்கள் உறுதியளித்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், அண்ணன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமுடி அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வாதார நம்பிக்கையான பழைய ஓய்வூதியத்தை மீட்டெடுக்க தொடர்ந்து களத்தில் போராடிய போது கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய களங்களிலும் போராட்ட ஆயத்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு, நான் முதல்வரானால் அரசு ஊழியர் ஆசிரியர்களை போராட விட மாட்டேன், உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவேன் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 6.5 லட்சம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார். அவருடைய தந்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் காவலர் பணியிடத்திலேயும் சொத்துரிமையிலும் பங்கு கொடுத்தது போல் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர் வாழ்க்கையில் ஒளி வெள்ளத்தை ஏற்றியிருக்கிறார். அதே நேரத்தில் அரசின் திட்டங்களை கடைகோடி கிராமங்களுக்கு கொண்டு செல்கின்ற இந்த சத்துணவு ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருந்தால் இன்றும் கூடுதலாக மகிழ்ச்சி இருக்கும். இதையும் அறிகின்ற பொங்கலுக்குள் அந்த சத்துணவு ஊழியர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் விதமாக ஒரு நல்ல அறிவிப்பை தருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட எங்களுடைய முதல்வர் அதையும் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். நன்றி. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அதையும் பொங்கலுக்குள் ஒரு அறிவிப்பாக கொண்டு வர வேண்டும். சமீபத்தில் மருத்துவத்துறையில் ஒரு 1000 காலி பணியிடங்களை நிரப்பியிருந்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாக வருகின்ற காலங்களில் மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் பாதுகாக்கும் விதமாக அனைத்து பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில மகளிர் அமைப்பு சார்பாகவும், நான் சார்ந்த தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்புணர் சங்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையிலும் மாண்புமிகு முதல்வர் அவரிடம் வேண்டுகோளை விடுத்து நன்றி கூறுகிறோம்.